பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. ஜூலை மாதம் கர்த்தர் என்னோடு இந்த மாதத்துக்கான வாக்குத்தத்தத்தை பேசினதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்ம மத்தியில் செய்வார். அநேக நேரத்தில் நம்ம பேதுரு படகுல இருந்துட்டு அந்த அலையினுடைய கொந்தளிப்பும் சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளையும் பார்த்துட்டு தேவன் அந்த படகுல இருக்கிறாங்கிறத துளிவும் நினைக்காமல் தேவன்கிட்ட போய்கிட்டே எங்களை சாகடிக்கவா இந்த படகுன் மேலே கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு போய் கேட்குறவர்களாய் காணப்படுகிறோம். இப்படி இன்னைக்கு என் சூழ்நிலை கடினமாக இருக்குது, என் வேலை ஸ்தலம் அவ்வளோ எனக்கு ப்ரெஷர்டாக இருக்குது, இல்லை என்னுடைய ஜீவியம் ரொம்ப பின்தங்கினதாக இருக்குது, என்னால் தேவனை நெருங்கவே முடியல, தேவனுக்கு உண்மையாகவே ஜீவிக்க முடியல, இல்லை என் குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு வியாதியினால் நான் கஷ்டப்படுறேன், இல்லை என் குடும்பத்தில் ஒரு விடுதலையே இல்லை, ஒரு சமாதானமே இல்லை, நான் திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிறேன், இப்படி எவ்வளவோ பிரச்சனைகள் உங்களை சுற்றி இருக்கலாம். இந்த கோணலான காரியங்கள் எல்லாவற்றையும் செவ்வையாக்க தேவனால் கூடும். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை நம்மளை நோக்கி ஏசாயா 45:2 நான் உனக்கு முன்னே போய் கோணலானவளை செவ்வையாக்குவேன், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவளை செவ்வையாக்கின்னு தேவன் நம்மள்கிட்ட சொல்லுகிறார். ஆனால் அதுக்கு செய்ய வேண்டிய ஒன்று என்னென்னா, அந்த வசனத்தில் சொல்கிற போல் நான் உனக்கு முன்னே போய். அப்போது தேவன் நமக்கு முன்பாக போகணும். நம்ம சூழ்நிலைகள் எல்லாம் கடினமாகும் பொழுது நம்ம சூழ்நிலைகளை சுற்றி பார்த்துட்ருக்கோம். ஐயோ என் பிரச்சனை எப்படி இருக்குதே, எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குதே, எனக்கு பிஸ்னஸில் ஒரு 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 ப்ராக்ரஸ் வரவே மாட்டேங்குதே, எனக்கு கல்யாணம் நடக்க மாட்டேங்குதே, இல்லை எனக்கு ஒரு வேலை வாய்ப்பு உண்டாக மாட்டேங்குதே, நான் இந்த வியாதியிலே கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேனே, எனக்கு இந்த கடன் பிரச்சனை இருந்து கொண்டே இருக்குதே, எனக்கு ஒரு செழிப்பே வரமாட்டேங்குதே, நான் இன்னும் தினமும் தனிமையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேனே, இப்படி இந்த கஷ்டத்தை மாத்திரம் சொல்லி பேசிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் இந்த கஷ்டத்தில் நம்ம பேசுகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம மாம்சிகத்தின் தாட்ஸுக்கு ஒப்பு கொடுக்குறோம். நம்ம சுயமாக யோசிக்கிறோம், நம்ம பலத்தில் யோசிக்கிறோம். நான் இதை எப்போ மேற்கொள்ளுவேன், நம்ம சொல்லும் போதே நான் இதை விட்டு எப்போ வெளியே வருவேன்னு தான் சொல்கிறோம். நானுங்கிறது இருக்குது. அங்கே என் வசனம் தெளிவாக சொல்லுது, நான் உனக்கு முன்னே போவேன். அங்கே நானுங்கிறது கர்த்தர் நமக்கு முன்னே போகணும்னு ஆசைப்படுறாரு. அப்போ நம்ம சுயம் சொல்லும், நம்ம சரீரம் சொல்லும், ஃப்ளஷ்லி தாட்ஸ் சொல்லும், இதுதான் வாழ்க்கை, இப்படி தான் இருக்க போகிறா, இதுலேருந்து ப்ராக்ரெஸ் இருக்காதான்னு சொல்லி ஒன்று புலம்ப வச்சுக்கொண்டே இருக்கும். ஆனால் நம்ம எதுக்கு ஒப்பு கொடுக்கணும்னா, தேவன் நம்ம சிந்தனை ஆளுகை செய்ய ஒப்பு கொடுக்கணும். தேவன் என் பிரச்சனை என் முன்னாடி இல்லை, என் தேவன் என் முன்னாடி இருக்கிற. அப்போ என் பிரச்சனைகள்லாம் யாரை ஃபஸ்ட்டு சந்திக்கணும்? என் தேவனை சந்திக்கணும். அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். சங்கீதம் 97 5வது வசனம் சொல்லியிருக்கோம், மலைகள், அவ்வளோ பெரிய பர்வதங்கள், மலைகள் தேவன் முன்னாடி மெல்ட் ஆயிருமா? அவ்வளோ பெரிய மலைகளே மெல்ட் ஆகும்னா நமக்கு முன்னாடி இருக்க பிரச்சனைகள்லாம் ஏமாத்துரும். அது ஒன்றுமே நம்மளை சேதப்படுத்தாது. ஆனால் ஏன் நம்ம அநேக நேரத்தில் அந்த பிரச்சனைகள் நம்மளை மேற்கொள்ளதுக்கு காரணம், அந்த பிரச்சனைகளை நம்ம மாம்சீகத்தில் மேற்கொள்ள பார்க்குறோம், நம்ம அந்த பிரச்சனைகளை நோக்கி போக பார்க்குறோம். அப்போ இன்னும் பலவீனாகும். எவ்வளோ ஃப்ளஷ்லி தாட்ஸுக்கு ஒப்பு கொடுக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ பலவீனமாகும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம முன்னாடி போய் அதை ஃபேஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம பலவீனமாகும். அதுக்கு பதிலாக நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே, லெட் காட் கோ பிஃபோர் யூ. அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போது நம்ம தேவனை நமக்கு முன்பாக போக விடும்போது என்ன நடக்குது? நம்ம முன்னாடி இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் நம்ம கிட்ட வரணும்னா தேவனை தாண்டி தான் வரணும். தேவனை தாண்டி அந்த பிரச்சனைகள் நம்ம கிட்ட வராது. தேவன் கிட்ட போகும்போதே அந்த பிரச்சனைகள் ஒன்றுமில்லாமல் ஆயிடும். நம்ம மனசில் நல்ல ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். நம்ம தேவனுக்கு இடம் கொடுக்க when our focus
இஸ் ஆன் கிரைஸ்ட். மற்ற எல்லாமே ஒன்றுமே இல்லாத மாதிரி நமக்கு இருக்கும். அது நமக்கு ஒரு பெருசாகவே தோணாது. அதனால நம்ம ஃபோக்கஸ் எல்லாம் தேவனாக தான் இருக்கணும். இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்கு, ஓகே, தேவனை நமக்கு முன்பாக போக விட்டாச்சு. அடுத்த காரியம், கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்கிறார். அப்போ கோணலானவைகளை செவ்வையாக்கணும்னா நீ தேவனை நமக்கு முன்பாக வைக்கிற அனுபவத்துக்குள்ளாக கடந்து வந்தாச்சு. சரி, முதல் விஷயம். அடுத்தது, கோணலானவைகளை நம்ம நினைச்சிட்டு இருக்கக்கூடாது. தேவனை நமக்கு முன்பாக வச்ச பிறகு அவர் பார்த்து கொள்வார்னு சொல்லிட்டு நம்ம ஜெபிச்சுக்கிட்டு தேவன் என்ன சொல்கிறான்னு கேட்டு பொறுமையாக இருக்கணும். அந்த நேரத்தில் நம்மளுடைய ஃபோக்கஸை மறுபடியும் தேவன் மேலே தான் வச்சுக்கிட்டு இருக்கணும். கோணலானவைகளாக இருக்குது, இப்படி இருக்குது, அப்படி இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம முன்னாடி இருக்கிற தேவன் நமக்கு எல்லாவற்றையும் செவ்வையாக்கி தருவார். தேவன் வந்தாலே கோணலானவைகளுக்கு அங்கே இடம் கிடையாது. நம்ம ஜீவியத்தில் பிரச்சனைகளுக்கு நம்ம வாழ்க்கையில் இடம் கிடையாது. கடலின் அலைகள் கொந்தளிக்கும் போது பேதுரு போயிட்டு ஏஸ்பா கிட்ட சொல்கிறாரு, எங்களை சாகடிக்கவா இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க இந்த படகுன் மேலே அப்படின்னு சொல்கிறாரு. பேதுரு தேவன் அந்த படகுல இருக்கிறதையே ஒரு பொருட்டா நினைக்கல. என் படகுல என் வாழ்க்கையில தேவன் இருக்கிறார், நான் அவரை முன்பாக வைத்திருக்கிறேன். எப்படி இந்த கடல், அதன் அலைகள் எப்படி என்ன மேற்கொள்ளும்? என்னை மேற்கொள்ளாது. என் தேவனை சந்திக்கும் அது ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் என்கிட்ட வரும். என் தேவனை சந்திக்கும் போதே அந்த அலைகள் அமைதல் ஆயிரும்னு விசுவாசத்தோடு இருக்கணும். அதை பேதுரு பண்ணியிருக்கலாம், பண்ணல. இன்னைக்கு அந்த தப்பை நம்ம பண்ணக்கூடாது. தேவனை முன்பாக வைத்தாச்சுல, படகுல தேவன் தானே இருக்கிறாரு, அப்புறம் என்னத்துக்கு நம்ம கவலைப்படணும்? வாழ்க்கையில நம்ம தேவனை முன்பாக தேவனை முன்பாக வைக்காம இருந்தாதான் தப்பு. படகுல தேவனுக்கு இடம் கொடுக்கலன்னா தான் தப்பு. இன்னைக்கு ஒருவேளை தேவனுக்கு வாழ்க்கையில இடம் கொடுக்கலன்னு சொன்னா, இன்னைக்கு இயேசு கிறிஸ்துக்கு வாழ்க்கை இடம் கொடுப்போம். இல்லை, இயேசு கிறிஸ்துக்கு நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டுட்டேன், ஆனால் நான் ஒவ்வொரு காரியத்தையும் சுயத்தில் பண்றேன்னு சொன்னா அது வேண்டாம். தேவனை முன்பாக வைத்து பண்ணுவோம். மாற்றங்களை காண முடியும் நம்ம ஜீவியத்தில். ஆண்டவர் தெளிவாய் உங்ககிட்ட பேசி கொண்டு இருக்கிறார். இதை பார்த்து கொண்டு இருக்கிற தம்பி, தங்கச்சி, பெரியோர்களாக இருக்கலாம், நீங்கள் யாராக இருக்கலாம், ஆண்டவர் தெளிவாக உங்ககிட்ட பேசுகிறார். டோன்ட் ஃபோக்கஸ் on problems. Don't focus on problems. Focus on God. அவர் பெரிய காரியத்தை வச்சிருக்கிறார். இந்த லைஃப்பை நம்ம ஃப்ளஷ்லி தாட்ஸோட ஃபேஸ் பண்ண முடியாது. only through the strength of the Lord, through the strength of the Holy Spirit, we can face the world. கர்த்த பெரிய காரியங்களை செய்வார். நம்ம நினைத்ததுக்கும் வேண்டிக் கொள்வதற்கு மேலாக நம்மளை ஆசீர்வதித்து நடத்துவார். God bless you. Bye bye.